सम्प्राप्यते अजेयसुरासुराध्यस्तप्यन्ति उग्रं तपैन्द्रियं दियाः रते भवत्पादपरायणं नमः विद्यन्त्यहं त्वद्धृदयाय यतोचितः. Oh, Supreme Unconquerable Lord, when they become absorbed in the thoughts of material enjoyment, Lord Brahma and Lord Shiva, as well as other demigods and demons, undergo severe penances and astrologists to receive my benedictions. But I do not favor anyone, however great he may be, unless he is always engaged in the service of the lotus feet, because I always keep you within my heart. I cannot favor anyone but a devotee. Hare Krishna. So, இந்த ஸ்லோகமானது நேரடியாக நமக்கு லக்ஷ்மி தேவியால் சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய குழப்பங்களுக்கு நமக்கு பதில் சொல்லுது இல்லையா? லக்ஷ்மி தேவி அதிகம் பேச மாட்டாங்க. ஏன்னா கணவன் இருக்கும்போது மனைவி அதிகம் பேசுறது கிடையாது. நீங்கள் பார்த்துக்க அப்படின்னா லக்ஷ்மியுடைய உபதேசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லக்ஷ்மிக்கு சக்தி இல்லாமல் கிடையாது, லக்ஷ்மி பேச தெரியாமல் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய பெருமை தான் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மி தேவி அமைதியாக இருக்காங்க. உண்மையில சொல்ல போகிறோம் அப்படின்னா பகவானுடைய சக்தியே லக்ஷ்மி தான் இல்லையா? சக்தின்னு சொல்லி சொல்றோம். சக்தினா என்ன அர்த்தம்? சக்தி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? சக்தி என்ன சொல்லுவீங்க? சக்தின்னு என்ன சொல்லுவீங்க? பவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு, எனக்கு தெரியும். சக்தின்னா என்னது? எனர்ஜி, அது சக்தி. பலம் வாய்ந்த இன்னொரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு. சக்தி அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வந்து காட்டுறதுக்கு பதிலாக சொல்றோம் சக்தி அப்படின்னு சொல்றோம். இவனுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு எப்ப தெரிஞ்சுப்போம்? அவனுக்கு இருக்கக்கூடிய திறமையை அவன் எப்ப வெளியில கொண்டு வரணும். சுதர்ஷன் ரொம்ப சக்தி வாய்ந்த வச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தவனுக்கு தெரியலையே அப்படின்னா 2 மணி நேரம் விருதாக அடிச்சா நீங்க வேற ஒன்றும் தெரியலன்றீங்க. அப்ப என்ன ஆகுது? உள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளியில கொண்டு காட்டுறதுக்கு என்ன சொல்றோம்? சக்தின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பகவானுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை இருக்கு இல்லையா? பகவானுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடு இருக்கு இல்லையா? அந்த செயல்பாடுக்கு யார் தான் காரணம்? லக்ஷ்மி தேவி தான். பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்படி லக்ஷ்மி தேவி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்தாலும் அவன் எப்படி இருக்காங்க அப்படின்னா தன்னை என்னைக்கும் முன்னிலைப்படுத்திக்கிறது கிடையாது. தன்னை பின்னதான் வச்சுப்பாங்க. என்னைக்கும் மனைவி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது கிடையாது. கணவனை காட்டிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது கிடையாது. நம்ம இதை லக்ஷ்மி தேவி வரைக்கும் போக வேண்டாம். யார்கிட்ட பார்க்கலாம்? காந்தாரி கிட்ட கூட பார்க்கலாம் இல்லையா? தன்னுடைய கணவனுக்கு தன்னை விட அதிகமா ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தானாகவே முன் வந்து தன்னை கண்ணை கட்டிக்கிறாங்க. அப்ப கணவனுக்கு என்ன பண்றாங்க? அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு சிஷ்யன் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சிஷ்யன் வந்து குருவை காட்டிலும் ஒரு சில சமயம் சாஸ்திரங்களை படிச்சவனா இருக்கலாம், ஒரு சில சமயம் பக்தியில முன்னேறா கூட இருக்கலாம். ஆனா என்ன பண்ண மாட்டான்? அவன் என்னைக்குமே தன்னை உயர்ந்த பக்தனா காட்டிக்க மாட்டான். குருவுக்கு முன்னாடி என்னைக்கும் தான் அடக்கிதான் இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குருவுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யன் அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எனக்கு குருவோட நிறைய தெரியும், நான் குருவோட நிறைய பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அருவருப்பார். இன்னைக்கு அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே மாறும், எல்லாமே நடக்கலாம். கலியுகத்தில் நடக்காத விஷயம் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்றுதான். என்னது? தூய்மையான பக்தி அப்படிங்கிறது மட்டும்தான். தூய்மையான பக்தியை தவிர மற்றதெல்லாம் நடக்கும். தூய்மையான பக்தி நடந்தது ஆச்சரியப்படும், மற்ற விஷயத்தை ஆச்சரியப்பட தேவையில்லை. ஸோ அப்படி ஒரு மனைவி என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னைக்கும் தன்னுடைய கணவனை முன்னிலைப்படுத்தி தான் செயல்படுவாளே தவிர தான் முன்னிலைப்பட மாட்டாள். பட் இருந்தாலும் ஒரு சில சமயம் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவளால தாங்க முடியாம அவளே பேச ஆரம்பிக்கிறாள். எதனால பேசுவா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எப்பயும் அப்பா தான் கண்டிப்பார் குழந்தைகள் இல்லையா? அம்மா எனக்கு அன்புதான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அம்மா கண்டிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மா கண்டிக்க ஆரம்பிச்சாங்க என்ன அர்த்தம்? அப்பா சொல்லி கேட்கல, அவன் வீணா போயிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றாங்க? அம்மா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பதான் வாய் திறந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுபோல் லக்ஷ்மி தேவி பேசுறாங்க. லக்ஷ்மி தேவிக்கு கிருத்தமாலா என்ன என்ன தீபம், என்ன தீபத்துல பேசுறாங்க? ஜம்பு தீபத்துல என்ன தீபம்? இது கேதுமாலா. கேதுமாலா அப்படின்ற தீபம். ஸோ கேதுமாலா அப்படின்ற தீபத்துல பகவான் வந்து பிரத்யும்ன ரூபத்தில் இருக்காரு. பிரத்யும்னன் யாரா அப்படின்னா காம
காமதேவன். ஸோ பகவான் பிரத்யும்ன ரூபத்துல இருந்து அங்க அந்த கேதுமாலா அப்படின்ற அந்த தீபத்துல வலம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பகவானை வந்து யார் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்றாங்க. ஸோ லக்ஷ்மி தேவனுடைய வழிபாடு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பாடம் சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையான வழிபாடு அப்படிங்கிறது பாடம் தான். ஸோ லக்ஷ்மி தேவி ரொம்ப அழகான பிரார்த்தனைகள்லாம் முன்வைக்கிறாங்க, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல அவங்க நிறைய மந்திரங்களாக என்ன பண்றாங்க, பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மந்திரம் மட்டும் படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த வகுப்புக்கு போகலாம். ரொம்ப அழகான மந்திரம் கூட. ஓம் ஹ்ரம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ரிஷிகேஷாய சர்வகுண விசேஷைர் விலக்ஷிதாத்மனே அகூதீனாம் சித்தானாம் சேதசாம் விசேஷேன சாதிபதயே ஷோடச கலயா சந்தோமயான்ன மயான்னாம்ருத மயாய சர்வமயாய சஹசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயந்தரே பூயாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தால் என்ன பண்றாங்க, லக்ஷ்மி தேவி பகவான ஸ்தோத்திரம் பண்றாங்க. இது வேத மந்திரம். ரெண்டு வகையான மந்திரம் இருக்கு சாஸ்திரங்கள். ஒன்று வேத மந்திரம், இன்னொன்று மோட்ச மந்திரம் அப்படின்னு ரெண்டு சொல்லப்படுது. வேத மந்திரம் அப்படிங்கிறது ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கும். மோட்ச மந்திரம் அப்படிங்கிறது நாமத்தோட ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு வந்து 0452 அப்படின்னு வந்து அப்படின்னு என்ன அர்த்தம், கோட் நம்பர் இல்லையா, +91 +0 +1 அப்படி இருந்துச்சுன்னா எஸ்டிடி கோட் இல்லையா. ஸோ இப்போ இந்த வேத மந்திரங்கள் எப்படிப்பட அப்படின்னா எஸ்டிடி கோடோட வர மாதிரி +91 அப்படி வந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சு போயிடும், இல்லை +9 அப்படி வந்துச்சுன்னா தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு இது ஃபாரின் கண்ட்ரிக்கு போகுது, இல்லை +1 வந்துச்சுன்னா எங்கே போகுது, அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தை முன்னாடி வந்துச்சா என்ன அர்த்தம், அது இது வேத மந்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஓம் அப்படிங்கிறது ஓம் ஸ்ரம் ஐம் க்ளீம் இதெல்லாம் வந்து பீஜ மந்திரம் சொல்லி சொல்லுவோம். பீஜ மந்திரங்கள் என்ன, உண்மையாலுமே எஸ்டிடி கோடு. இந்த மந்திரம் முன்னாடி வந்துச்சா எஸ்டிடி கோடு போட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மந்திரம் அனுப்புறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இது எல்லாமே வந்து வேத மந்திரங்கள் சொல்லப்படுது. இதே நாம மந்திரம் மோட்ச மந்திரம் அப்படிங்கிற வித்தியாசம். மோட்ச மந்திரம் அப்படின்னா ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, ஹே நாராயணா கூப்பிடுறோம் இல்லையா, இது மோட்ச மந்திரம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்களே சொல்லி பாருங்களேன். இப்ப நேரடியா ஒருத்தனை கூப்பிடுறதுக்கும் எஸ்டிடி கால் போட்டு கூப்பிடுறது என்ன வித்தியாசம்? எஸ்டிடி கால் போட்டு கூப்பிடும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்புறம் எஸ்டிடி கால் போட்டு நீங்க கூப்பிட்டு அவர் வரதுக்கு நேரம் ஆகும். எஸ்டிடி கால் கனெக்ட் ஆகணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். நேரடியாக கூப்பிடுறது ஈஸியாக கூப்பிடலாம். ஹே அரவிந்தா, ஹே சுதர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கூப்பிடலாம், நேரடியாக ஓடி வந்துடுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வித்தியாசம். அதனால வேத மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய நியமங்கள் இருக்கு, அதற்கான பலனும் ரொம்ப சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் மோட்ச மந்திரம் அப்படிங்கிறது நேரடியாக ஒரு நபரை கூப்பிடுறது, அதற்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அதற்கான பலன் இம்மீடியட்டா கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ இங்க லக்ஷ்மி என்ன பண்றாங்க அப்படின்னா வேத மந்திரங்களால ஓம் அப்படின்ற சப்தத்தினால ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் இதெல்லாம் வந்து வேத மந்திரங்களுடைய பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனை என்ன அப்படின்னா காமதேவனை பகவானை காமதேவனாக நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரார்த்தனை. உண்மையில அவங்க காமதேவாய அப்படின்ற முழு பேரை சொல்லையா, பகவானுக்கு ஒரு பேர் காமதேவ அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க காமதேவ அப்படின்னு முழு பேரை சொல்லையா, காமாய அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா காமனுடைய பேரை முழுசா சொல்லக்கூடாது, சொல்லலாம் முழுசா சொல்லக்கூடாது. பொதுவாக இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயே பார்த்துருக்கு எப்படி கணவனோட பேர் சொல்லுவாங்க அப்படின்னா பையனோட பேரை சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. விக்னேஷ் வந்து கேட்கிறாங்க எங்க போயிருக்காங்க, விக்னேஷ் அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, ரவி அவங்க அப்பா கடைக்கு போயிருக்காரு, சுதர்ஷன் அவங்க அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர கணவனுடைய பேரை யாரும்
சொல்ல மாட்டாங்க அப்படின்றது நியதி. இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கணவன் பேரை வந்து விதவிதமா சொல்றதா என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவ்வளவு மரியாதை நடத்திட்டு இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு விதமான கட்டுப்பாட்டு, ஒரு விதமான கோட்பாடு கீழே கொண்டு வரதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க. இப்ப கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏதோ 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து வந்து வீட்டுல வாழ்றதுக்காக கிடையாது. கணவன் குரு சொல்ற மாதிரி நடந்துக்கணும், சாஸ்திரம் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், மனைவி கணவன் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், குழந்தைகள் பெற்றோர் சொல்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒழுக்கத்திற்காக இந்த திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப கோயில் வழிபாடு அப்படின்னு இருக்கு இல்லையா, கோயில் வழிபாடு ஏன் நம்ம கோயில் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம்? ஏன் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டது? ஏன்னா நமக்கு ஒரு வரைமுறை கொடுப்பதற்கு, நமக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்கறது. கோயில் இருந்துச்சு அப்படின்னா காலைல சீக்கிரம் எழுந்திருப்போம். கோயில் இருந்தது அப்படின்னா காலையில் எல்லாரும் ஆரத்திக்கு வரும். கோயில் இருந்தது அப்படின்னா நம்ம இப்படி ரொம்ப ஸ்ரத்தையோட பகவானுக்கு சமைச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். கோயில்னு ஒன்று இருந்து, விக்கிரகம் ஒன்று இருந்தது அப்படின்னா பகவான் பண்ண நம்ம கீர்த்தனை பண்ணுவோம், பகவான் பண்ண பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிசிப்ளின் கொடுக்கறதுக்காக தான் இந்த சாஸ்திர விதிமுறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த செயல்பாடுகள்லாம் பண்றோம், பின்னாடி இருக்கக்கூடிய டிசிப்ளினை மறந்து போயிடும். கல்யாணம் பண்றோம், பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை மறந்து போயிடும். உதாரணம் சொல்றோம், இன்னொரு உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, இப்ப சாஸ்திரம் சொல்லுது சத்தியம் பேசணும், சத்தியம் புரோஹி பிரியம் புரோஹி மா புரோஹி சத்தியம் அப்ரியாத் அப்படின்னு சொல்லுது. ஒருத்தர் சத்தியத்தை தான் பேசணும், உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் சார் உண்மையை பேசணும்? ஏன் உண்மையை பேசணும் அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு எது நன்மை கொடுக்குமோ அந்த விஷயத்தை பேசணும். அதுதான் விஷயம். நீ சத்தியம் பேசுறியோ அசத்தியம் பேசுறது அது முக்கியம் கிடையாது. உன்னுடைய சத்தியத்தினாலையும் அசத்தியத்தினாலும் என்ன நடக்கணும்? எதிரில் இருக்க நபருக்கு நன்மை நடக்கணும். அதுதான் சத்தியம் பேசுறது. பொதுவாக சத்தியம் பேசணும் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு நன்மை கிடைக்கும். ஒரு சில சமயம் சத்தியம் பேச நன்மை கிடைக்காது. நம்ம நிறைய உதாரணம் பார்த்துருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதே சொல்லுவாரு, ஒரு பசுமாடு வந்து ஓடி வருது, ஒரு பிராமணன் பார்க்கிறாரு, பின்னாடி கொள்ளக்காரெல்லாம் ஓடி வராங்க, பசுமாடை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பிராமணன் பொய் சொல்லுமா உண்மை சொல்லுமா? இப்ப உண்மை சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் உண்மையை சொல்லலாம் அப்படின்ற ஒரு பேர் தான் கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் நரகத்துக்கு போகும். ஏன்னா அது அங்க வந்த வேட்டைக்காரனுக்கும் நல்லது கிடையாது, பிராமணனுக்கும் நல்லது கிடையாது, பசுக்கும் நல்லது கிடையாது. அப்ப இந்த சத்தியம் அப்படிங்கிறது அது நன்மை பயக்கல இல்லையா? இதே ஒரு சில சமயம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு சில சமயம் உண்மையை பேசிதான் ஆகும். கஷ்டமா இருந்தாலும், ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய நோய் இருக்கு, கேன்சர் அப்படின்ற நோய் இருக்கு, உண்மைதான் அது சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வலிக்கும். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லிதான் அவன் சொன்னதை என்ன பண்ணுவார் அவரு? அதற்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டு அவர் பலனை அடைய முடியும். ஸோ அப்ப இந்த சத்தியமோ அசத்தியமோ எது முக்கியம் அப்படின்னா, எதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு எது நன்மை கொடுக்குமோ அந்த விஷயத்தை செய்யணும். அவ்வளவுதான். கருணை, கொடை இப்படின்ட்டு எல்லா விதமான குணங்களுடைய இறுதி நோக்கம் என்னது? எல்லா ஆத்மாக்களுக்கும் நல்லது செய்யணும், எல்லா ஆத்மாக்களையும் பகவானிடம் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். இந்த நோக்கம் இல்லை அப்படின்னா எந்த தர்மத்தை செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது, எந்த நல்ல குணத்தை வளர்த்து பிரயோஜனம் கிடையாது. இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டோம், பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த ஒரு குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா மற்ற எதுவுமே குற்றமும் கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப இன்னைக்கே போயிட்டாங்க. ஸோ அங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவனுடைய பேரை சொல்லாம முழுமையா சொல்லாம ஓம் காமாய அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்களாம். ஸோ நாம் எப்படி பகவானை வழிபடுவோம் அப்படின்னா, நாமும் பகவானை நேரடியாக நம்முடைய கணவனாகவோ நம்முடைய காதலனாக வழிபடாம, பகவானுடைய சேவகர்கள் இருக்காங்களே, இப்ப ராதாராணி இருக்காங்க, கோபியர்கள் இருக்காங்க, லட்சுமி தேவி இருக்காங்க, நாம் அவர்களுடைய சேவகர்கள் அப்படின்ற எண்ணத்தோட பகவானை வழிபடுறோம். காலை துளசி பூஜையில் அதான் பாடுறோம் இல்லையா? என்ன பாடுறோம் நம்ம? என்ன உன்னுடைய சேவகியா மாத்திக்கோ, சேவா அதிகாரதியை கோரோ நிஜ தாசி அப்படின்னு சொல்லுவோம். என்ன உங்களுடைய தாசியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தினசரி பாடுறோம். ஸோ அப்படி நாம் பகவானை நேரடியாக வழிபடுறது கிடையாது, பகவானுடைய பக்தர்களுடைய பக்தையாக நம்ம என்ன பண்ணணும், பாவிச்சுக்கிட்டு பகவானை வழிபடணும் சொல்லி சொல்றாங்க. போன வரை ராமாஷ்டமி உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கும் போது அங்கு புனேல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் பார்க்க முடிஞ்சது. சைதன்ய சரிதாமிரத்தில் ராதாராணியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி வந்தாங்க. பேசி வந்து கடைசியில் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஸ்ரீமதி ராதாராணிக்கு எது மிக மிக பிடிச்ச விஷயம், எது மிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்
அப்படின்னு சொல்றாங்க. இது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாங்க, கோபியர்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா, எல்லா கோபியர்களும் சேர்ந்து நான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு செய்ய மாட்டாங்களா. நான் ராதைக்கு சேவை பண்ணும், ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த சேவை மனப்பான்மை கோபியர்களுக்கு பல கோடி மடங்கு சந்தோஷம் அதிகம் கொடுக்குமா. அவங்க நேரடியா கிருஷ்ணனுக்கு சேவை செய்வதை காட்டிலும் ஸ்ரீமதி ராதாராணிக்கு செஞ்ச சேவையினால, அந்த சேவையை உபயோகப்படுத்தி ராதாராணி எப்ப கிருஷ்ணனுக்கு சேவை பண்றாங்களோ அந்த சேவையினால கோபியர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இது கோபியர்களுடைய பாவம். ஜெகதீஷ் கோபி இப்ப ஸ்ரீமதி ராதாராணிய பாவத்தை சொல்றாங்க. ஸ்ரீமதி ராதாராணிக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி எப்பயுமே தான் போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண நினைக்க மாட்டாங்களாம். அவங்க நினைப்பாங்க, இந்த கோபி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா நல்லா இருக்கும், இந்த கோபி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும், இந்த கோபி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு. ஸோ இந்த கோபியர்களை அனுப்பி வச்சு இந்த கோபியர்கள் எப்ப கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்களோ அதனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது ராதாராணிக்கு பல கோடி மடங்கு அதிகமாகமா கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை செய்வதை காட்டிலும். ஸோ இப்படி கோபியர்களுடைய பாவம், நம்முடைய பாவம் என்ன அப்படின்னா, நான் செய்யறேன், நான் தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம யாரு சிறந்த சேவை செய்யறாங்களோ கிருஷ்ணருக்கு அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, உதவி பண்ணணும். இந்த உதவி பண்ணக்கூடிய பாவம் இருந்துச்சு அப்படின்னா அது கிருஷ்ணனுக்கு திருப்தி கொடுக்கும். நாம் செய்யக்கூடிய சேவை பகவானுக்கு முக்கியம் கிடையாது, நாம் செய்யக்கூடிய வேலை பகவானுக்கு முக்கியம் கிடையாது, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதா முக்கியம். நான் போயிட்டு ஒரு ஊரையே உழுக்கிட்டு வந்துடுவேன், இங்க போயிட்டு எல்லாத்தையும் பெரட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் கிடையாது. பகவானுக்கு நம்மை விட பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ பகவானுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய பெரிய பெரிய சாகசங்கள் முக்கியம் கிடையாது, எந்த மனோபாவத்துல பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்ப லக்ஷ்மி தேவி ஒருத்தர் வழிபடும் போது எப்படி, பகவானை வழிபடும் போது எப்படி வழிபடணும் அப்படின்னா, நான் லக்ஷ்மியினுடைய, ராதையினுடைய, கோபியர்களுடைய சேவகி அப்படின்ற எண்ணத்துல அவர்களுடைய சேவைக்கு நான் உதவி பண்ணும் அப்படின்ற பாவத்தில் இருக்கணும். நம்ம எப்படின்னு அந்த பாவத்தில் தான் இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாத் எப்பயும் அதான் சொல்லுவார், நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய குரு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற முயற்சி பண்றேன், என்னுடைய குருக்கு நான் சேவை பண்ண முயற்சி பண்றேன் அப்படிதான் சொல்லுவார். ஸோ இதே போல் நம்மளும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் அப்படின்னா, நான் சுதந்திரமா செய்யணும், நான் என்னுடைய பேருக்காக செய்யணும், நான் தனிப்பட்ட வகையில செய்யணும், நான் எனக்காக செய்யறேன், என்னுடைய திறமையை காட்டுவதற்காக செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு என்னுடைய குருவை திருப்திப்படுத்துவதற்காக, பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக, கடைசியில் இவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அது பகவானுக்கு திருப்தி கொடுக்குமே தவிர, நானாக முன் ஒரு செயலை செஞ்சேன் அப்படின்னா அது பகவானுக்கு திருப்தி கொடுக்க போறது கிடையாது. ஸோ இந்த மனோபாவத்தில் நம்ம சேவை செய்ய ஆரம்பிக்கணும். சேவை அப்படிங்கிறது என்னது, சேவையோட டெஃபினிஷன் என்னது, சேவையோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நானா செய்யறதுக்கு பேரு சேவை கிடையாது. ஒரு பக்தன் சொல்லி அந்த பக்தனுடைய கட்டளையை நம்ம ஏற்று செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம், சேவை. கோயிலுக்கு ஒருத்தர் வராரு, கிடுகிடு வராரு, அந்த அவர் பாட்டு இருக்கக்கூடிய காயெல்லாம் எடுத்து போட்டு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க, அவரை சேவை பண்றேன்னு சொல்லுவீங்களா, நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும்னு சொல்லுவீங்களா? இஷ்டம் என்ன ப்ரோ பண்றீங்க, ப்ரோ நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, உங்களுக்கு யாரு செய்ய சொன்னது, ஃபர்ஸ்ட் கேள்வி வருமா? ப்ரோ நான் சேவை தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன், ப்ரோ உங்களுக்கு யார் செய்ய சொன்னது, எனக்கு பிடிக்கும், நான் ரொம்ப திறமைசாலி, 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுவேன், நான் 1000 கிலோ காய்களை வெட்டி போட்டுருவேன். உங்களுக்கு தேவையில்லையே, நீ 1000 கிலோ காய் வெட்டி போட்டு எந்த சமைச்சு யார் கொடுக்கறது? அப்ப சேவை அப்படின்னா என்னது, நாம எடுத்துக்கட்டி நாம தன்னுடைய திறமையை, என்னுடைய அகங்காரத்தை வெளியே காட்டுவதற்காக செய்யறதுக்கு பேரு சேவை கிடையாது. ஒரு பக்தனுக்காக, பக்தன் சொல்லி பகவானுக்காக குருவுடைய வாக்கியத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய விஷயம் என்ன சொல்றோம், சேவை. சேவை அப்படின்னா மேல இருந்து வரணும், நாம முன் சேவை கிடையாது. ஒரு பக்தர் கூப்பிட்டு நம்மளை பாட சொன்னார் அப்படின்னா அது சேவை. நான் பாடுறேன், நான் பேசுறேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு சேவை ஆகாது. பக்தர்கள் நம்மளை கூப்பிடுவாங்க, பக்தர்கள் கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணாங்க, அவன் இங்கே காத்துட்டாரு, பெரிய பெரிய நபர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, ஹனுமானே காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, யார் லங்கையை தாண்டி போறது அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன குரங்கெல்லாம் பேசிட்டு இருந்துச்சு, நான் 10 கிலோமீட்டர் தாண்டிடுவேன், நான் 20 கிலோமீட்டர் தாண்டிடுவேன், நான் 30 கிலோமீட்டர் தாண்டிடுவேன், நான் 100 கிலோமீட்டர் தாண்டிடுவேன், திருப்பி வர முடியாது, எல்லாம் பேசிட்டு இருந்துச்சு. ஜாம்பவான் பாக்குறாரு, பேசாம இருந்தார் ஒரே ஒருத்தர் தான், யாரு அது, ஹனுமான் மட்டும். ஏன்னா அவர் தான் வேலை செய்வார், வேலை செய்யறவங்க பேச மாட்டாங்க, பேசுறவங்க வேலை செய்ய மாட்டாங்க.
அவரை பாட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள்லாம் யாரும் தாண்ட மாட்டீங்களா, எனக்கு தாண்டவன் யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹனுமானை கூப்பிட்டு சேவை செய்ய சொல்றாரு. சேவை அப்படிங்கிறது இப்படிதான். ஹனுமான் சொல்லிருக்கலாம் இல்லையா, என்னால முடியும், நான் போறேன், நான் யாரு, வாயு புத்திர ஹனுமான், நான் நினைச்சா தாண்டிடுவேன், ஓய் ஓய் சொல்லிருக்கலாம். அதெல்லாம் செய்யவே இல்லை. அமைதியா உட்காந்துருக்காரு. எப்ப நம்மளுக்கு வாய்ப்பு வருதோ, எப்ப நமக்கு சேவை செய்வதற்கான ஆக்கை கட்டளை வருதோ, அந்த கட்டளை வந்து காத்துட்டு இருந்தார். கட்டளை வந்து என்ன பண்ணார், அவரு போயிட்டார், சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுதான் சேவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சேவை அப்படின்னா நாமளா எடுத்து பண்றது கிடையாது, மற்றவர்களுடைய ஆக்கையினால குருனுடைய கட்டளை ஏற்று பண்றதுக்கு வேற சொல்றோம் சேவை சொல்லி சொல்றோம். ஆர்வ கொள்ளாத பண்றது கிடையாது. ஸோ அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பகவானை வந்து போற்றி புகழ ஆரம்பிக்கிறாங்க. போற்றி புகழ்ந்துட்டு லக்ஷ்மி தேவி ஒரு அழகான கருத்தை இங்க சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மி தேவி வந்து மனசுல ஒரு வருத்தத்தோட இந்த கருத்தை சொல்றாங்க. ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், இந்த உலகத்துல பெண்கள் எல்லாம் வந்து கணவன் வேணும்னு சொல்லி ஓடுறாங்க. பதி பதி பதின்னு சொல்லி சொல்றாங்க. கணவனுக்கு பேர் பதி. பதின்னா தன்னை பாதுகாப்பவன் அப்படின்னு அர்த்தம். நீங்க யாரும் இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்றது கிடையாது. நாத பதி அப்படிலாம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. உண்மையான வேர்டு பதி அப்படின்னு சொல்றோம். லக்ஷ்மி தேவி சொல்றாங்க, எல்லா பெண்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்ல பதி வேணும், எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும்னு சொல்லி தேடுறாங்க. தேடி தேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கணவனை தேடி எடுத்துக்கிறாங்க. பட் உண்மையாலுமே அவங்களுக்கு புரியல, உண்மையான பதி யாரு, பகவான் மட்டும்தான் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதி எல்லாம் எப்படிதான் இருக்காங்க, அவங்களே பயக்கதா இருக்காங்க இல்லையா, அவங்களே தன்னை பாதுகாத்துக்க முடியாது. அவங்க போய் யாரை பாதுகாக்க முடியும்? வயசானவங்க வருவாங்க, அவங்களே ரொம்ப நொந்து போயிருப்பாங்க, அவங்க காலில் போய் விழுந்துட்டு என்ன அவங்களாலே ஒண்ணு தன்னை பாதுகாத்துக்க முடியல இல்லையா. ஸோ அப்ப எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னா, அவங்களுடைய புண்ணிய கர்மங்களோ இல்லை அவங்களுடைய பக்தி சேவையோட பாதுகாக்கமே தவிர, ஒருத்தருடைய காலை விழுந்து கும்புறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய அகங்காரத்தை நம்ம கீழே வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய நல்ல குணங்களை எடுத்துக்கிறதுக்காக நம்ம நம்மளுடைய என்ன பண்றோம், அகங்காரத்தை கீழே வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் காலில் விழுறது அப்படின்றது, நமஸ்காரம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு ஞானம் இல்லாமல் சும்மா காலத்துக்கு கும்பிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த பாவம் இருக்கணும். எந்த பாவம் இருக்கணும், நான் முக்கியமானவன் கிடையாது, எனக்கு அகங்காரம், நான் அகங்காரத்தை விட்டுட்டு நமஸ்காரம் செய்யறேன் அப்படின்னு. அதே கிருஷ்ணா பிரபு அப்படின்னு என்ன அர்த்தம், நான் உங்களை என்னுடைய தலைவனா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தகுதி கிடையாது, என்ன பண்ணுங்க, பக்தி சேவையில வழி நடத்துங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி சொல்றோம், ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னு அர்த்தம். முதலாளி பார்த்து நடந்துக்கோ முதலாளி அப்படின்ற மாதிரி. திருநாதப்பி சுனிச்சேனா சொல்றதே உள்ள விட பணிவா இருக்கணும். சொல்லும் போது எப்படி சொல்றோம், அங்காக சொல்றோம். இப்படிப்பட்ட பணிவு நம்மளுக்கு பிரயோஜனமற்றது. சொன்ன சொல்றாங்க, ஒருவன் கணவனை தேடணும், உண்மையான கணவனை தேடணும், யாரை தேடணுமா, பகவானை தேடணும். ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது தெரியறது கிடையாது. என்ன பண்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கணவன் தன்னை வந்து பாதுகாப்பான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துடைய கணவன் பின்னாடி ஓடுறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியறது கிடையாது, உண்மையாலுமே தன்னுடைய உண்மையான கணவன் யாருன்னா பகவான், நம்முடைய உண்மையான கணவன் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. ஆனா பகவான் என்ன பண்றார், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசையோட ஒரு பெண் வந்தாங்க, என்ன பண்றாங்க, அந்த பெண்ணுக்கு அந்த ஆசையை கொடுக்குறாரு, கொடுக்காம கிடையாது. பகவான் ஆசையை திருப்திப்படுத்துறார். அந்த ஆசையை திருப்தி அடைஞ்ச அந்த பெண் என்ன பண்றாளா, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அவன் எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றாலோ அதுவே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய துன்பமா மாறி போயிடுச்சு. ரொம்ப நாள் தவம் இருந்து ஒரு கணவனை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தபஸ்ஸையில இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு தெரியுது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க லட்சுமி தேவி சொல்றாங்க, நாம் என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே பகவான் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம சொல்லிட்டு என்னைக்கும் கேட்கக்கூடாது. பகவானுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு, நமக்கு எது நல்லது அப்படின்ட்டு பகவானுக்கு தெரியும். அதனால பகவான் கிட்டே விட்டுடணும் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு இங்க லட்சுமி தேவி இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாங்க. என்னை அடைவதற்காக, யாரு, லக்ஷ்மி அடைவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரம்மாதி தேவர்கள் கூட என்ன பண்றாங்க, நிறைய தபஸ்யம் பண்றாங்க. அந்த தபஸ்யத்தினால அவங்க செல்வத்தை அடைகிறாங்க. இப்போ உண்மையாலுமே அந்த செல்வம் எல்லாமே என்னை சேர்ந்த செல்வம் கிடையாது, அது எல்லாமே வெறும் மாயையினுடைய செல்வம் தான் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க.
என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் இருக்கு. அமிர்த மந்திரம் நடந்துட்டு இருக்கு. அமிர்தத்தை கடைச்சிட்டு இருக்காங்க, கடலை கடைச்சிட்டு இருக்காங்க. கடலை கடையும் அதுல இருந்து ஒரு நாள் லக்ஷ்மி தேவி தோன்றுறாங்க. லக்ஷ்மி தேவி தோன்றின உடனே கையில தாமரை பூ மாலையோட தன்னுடைய வரனை எடுப்பதற்காக, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த தாமரை மாலையோட வராங்க. எல்லா தேவரும் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க. நம்ம கிட்ட நம்மள மாலை போடுறோம், நம்ம மேல மாலை போடுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரையா வந்து பார்த்துட்டு போறாங்க. லட்சுமி முதல்ல ஒருத்தர் பாக்குறாங்க. ஒருத்தருக்கு நிறைய தபஸ்யம் இருக்கு, ஆனா ஒரு கோபம் அதிகமா இருக்கு. ஒருத்தருக்கு நிறைய ஞானம் இருக்கு, ஆனா பற்றுதல் அவரால் விட முடியுது. ஒருத்தருக்கு நிறைய சக்தி இருக்கு, ஆனா அவருக்கு காமம் அதிகமா இருக்கு. ஒருத்தருக்கு சக்தி இருக்கிறதா நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா அவர் என்னைக்கே மத்தவங்களுடைய தங்கத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு நல்ல தர்மம் இருக்கு, ஆனா அவர்கிட்ட நல்ல நட்புறவு அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் நல்ல பெரிய கொடை வள்ளலா இருக்காரு, அவனுக்கு மோட்சத்து மேல கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. ஒருத்தருக்கு நல்ல பலம் இருக்கு, ஆனா எப்ப பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும் அந்த பலத்தினால பிரயோஜனம் இல்லாம போயிடுது. ஒருத்தருக்கு பௌதிகமான எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லை, ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்னும் ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் காலம் இருக்கு, ஆனா அவர்கிட்ட எப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னா அவருக்கு நல்ல குணங்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு நல்ல குணம் இருக்கு, நல்ல புண்ணியம் இருக்கு, ஆனா நீண்ட ஆயுள் இல்லாம போயிடுச்சு. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் இருக்கு, நல்ல புண்ணியம் இருக்கு, நல்ல குணம் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கு, அவருக்கு என்ன பிடிக்கிறது? லக்ஷ்மி தேவி தான் சொல்லி பிடிக்கிறாங்க. இது ஒரு விடுகதை மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது. மேட்ச் த ஃபாலோயிங்லாம் எனக்கு கொடுக்கலாம், யாருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் யார் பார்த்துட்டு வராங்க, லக்ஷ்மி தேவி யாரை தன்னுடைய கணவனா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல பார்க்கறாங்க, ஒரு நல்ல தபஸ்யம் இருக்கு, ஆனா கோபம் குறைவு. யாரு? துர்வாசனை போன்ற முனிவர்கள். அவங்களோட தபஸ்யம் இருக்கு, ஆனா கோபமும் சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுக்கு. அடுத்தது போறாங்க. ஒரு சிலருக்கு நல்ல ஞானம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு இன்னும் என்ன போகல, பற்றுதல் அப்படிங்கிறது போகவே இல்லை. ப்ரஹஸ்பதி போன்றவர்கள் நல்ல ஞானம் உடையவர்கள், ஆனா அவங்க என்ன பற்று இருக்கு, சொர்க்கத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இந்திரனுக்கு போய் புரோகிதம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் பற்று போகல. ஒரு சிலருக்கு நல்ல சக்தி இருக்கு, பிரம்மதேவனை போல, ஆனா அவங்களுக்கு காமம் இன்னும் குறையவே இல்லை. ஒரு சிலருக்கு சக்தி இருக்கிற மாதிரி தோன்றலாம், இந்திரனை போல, ஆனா இன்னைக்கு அவர் மற்றவங்களுடைய தஞ்சத்துக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு சிலரை பார்த்தா நல்ல தர்மவான்களா இருக்காங்க. உதாரணம் சொன்ன சுக்கராச்சாரியர் நல்ல தர்மம் தெரிஞ்சவரா இருக்கார், ஆனா அவர் நண்பரா கிடையாது. அவர் என்ன பண்றாரு, அசுரர்களுக்கு குருவா இருக்கார். ஒரு சிலருக்கு நல்ல தானம் செய்யக்கூடிய தன்மை இருக்கு, தக்ஷனை போல நல்ல தானம் செய்யக்கூடிய தன்மை இருக்கு, ஆனா அவனுக்கு மோட்சத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஒரு சிலருக்கு நல்ல பலம் இருக்கு, ஆனா அவங்களால தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காப்பாற்றிக்க முடியாது, சும்ப நிசும்பர்களை போல. ஒரு சிலருக்கு ரெண்டுமே இல்லை, அவங்களுக்கு பௌதிக குணங்களே கிடையாது, ரொம்ப தூய்மையா இருக்காங்க, ஆனா அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. குமாரர்களை போல சின்ன பசங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இன்னும் ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் காலம் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட நல்ல குணம் அப்படி கிடையாது, பலி மகாராஜனை போல, ஏன்னா அவன் எதிர்த்துக்கிட்டான். ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கு, ஆனா நீண்ட ஆயுள் காலம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மனிதர்கள் அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடையாது, மனிதர்களையும் மறிக்க முடியாது. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுள் காலம் இருக்கு, நல்ல குணம் இருக்கு, ஆனா அவருடைய பழக்க வழக்கம் சிவபெருமானை போல எல்லாமே இருக்கு, ஆனா சுடுகாட்டில் உட்காந்து இருப்பார், அவரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கடைசியில சொல்றாங்க, ஒருத்தருக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு, ஆனா அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். யார் அது? விஷ்ணு. ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம் அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மி தேவி போய் இவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் லக்ஷ்மி தேவி குருன்னு பாக்குறாங்க, என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா லக்ஷ்மி தேவி யாரை பாக்குறாங்க? விஷ்ணுவை பாக்குறாங்க. விஷ்ணு எங்க பண்றாரு? மேலே பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட பற்றுதலே இல்லையா? பற்றுதெல்லாம் இருக்கு, வெளில காட்டிக்க மாட்டாங்க. அது அவருக்கு ஒரு கர்வம், அது அவருக்கு பெருமை. சீதா தேவிய வென்றுட்டார். வென்ற பின்னாடி சீதா என்ன பண்றாங்க, மாலை கொண்டு வராங்க ராமருக்கு போடுறதுக்கு. ராமர் நல்லா ஹைட்டா இருக்கார், சீதா சின்ன பொண்ணா இருக்கா. மாலை கொண்டு வந்தா கொஞ்சம் குமிஞ்சாதால போட முடியும், குமியாம நின்றே இருக்காங்க. சரி கீழேயாவது பாப்பாரா அப்படின்னா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பயம் வந்துடுச்சா யாருக்கு? ஜனக மகாராஜன். இத்தனை நாளா பெருசா டாம் போட்டு இருந்தோம், இந்த வில்ல உரைக்கிறவன் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு இத்தனை நாளா யாரும் வரவே இல்லை. ஒருத்தன் வந்தா வில்ல உடைச்சா அவனுக்கு என் பொண்ணை பிடிக்கல போல இருக்கு, பொண்ணைய பார்க்க மாட்டேங்கிறானே, பொண்ணை பாருன்னு சொல்றாரு, பார்க்கவே இல்லை. யாரே பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள ஆசை இருக்கு, வெளில காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பீரம், ஏன்னா அந்த காம்பீரியத்துவம் அப்படிங்கிறத விட மாட்டாரு. அந்த கம்பீரம் இருந்தாலும் அவனுக்கு பேர் என்ன சொல்றோம், புருஷன் சொல்லி சொல்றோம், ஆண்மகன் சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி கம்பீரமா இருந்துட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது,
வில்ல உடைக்க சொன்னார் என் குரு, வில்ல உடைச்சேன், கல்யாணம் பண்ண எங்க அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவருக்கு பயம் வந்துருச்சு, அப்பா ஓகே சொல்லுவாரா, பையன் ஓகே சொல்லுவாரான்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்காங்க, நிரபேட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிரபேட்சம் அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்த்து கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பகவான் விஷ்ணு எப்படி இருக்காரு அப்படின்னா என்னைக்குமே லக்ஷ்மி தேவி எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க, லக்ஷ்மி தேவி தான் விஷ்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. எப்போ ஒருத்தர் எதிர்பார்த்து இருக்குமோ, ஒருத்தருக்கு அடிமையா இருக்குமோ, இவர் இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு இருக்கிறோமோ, நாம் அது வரைக்கும் சந்தோஷமாக அமைதியா இருக்க முடியாது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர் ஒருத்தரை தான் இருக்கணும், நாம் ஒருத்தருக்கு தான் அடிமையா இருக்கணும், ஒருத்தருக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறவங்க. அது யார் அப்படின்னா பகவான் விஷ்ணு. ஸோ அப்படின்ற விஷயத்தை நமக்கு என்ன பண்றாங்க, லட்சுமி தேவிங்க அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இங்க யாருக்கெல்லாம் வந்து செல்வம் இருக்கோ அந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் தான், எல்லாமே நான் கொடுத்த செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்தர்களுடைய செல்வத்துக்கும் அவக்தருடைய செல்வத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பக்தர்களுடைய செல்வம் அப்படிங்கிறது பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படும் போது அது லட்சுமி தேவியா மாறுதான். எப்ப அந்த செல்வமானது நம்முடைய புலன் திருப்திக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம், அது என்ன ஆயிடுது, துர்கா தேவியா மாறிடுது. அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. ஒரே செல்வம் தான், ஒரே பணம் தான் நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். எப்ப அந்த செல்வத்தை நம்ம பகவானுக்காக உபயோகப்படுத்துறோமோ இன்பத்தை கொடுக்கும், எப்ப அந்த செல்வத்தை நமக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ துன்பத்தை கொடுத்துரும். இப்போ வந்து சரகோபால் பிரபு ஒரு நல்ல கார் வாங்குறாரு, லேம்போகினி கார் வாங்குறாரு அப்படின்னா, கார் வாங்கிட்டார், வாங்கிட்டு டிரைவர் கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து அந்த காரை அந்த ஓனருக்கு யூஸ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணலாம், அவரும் கார்ல உட்காந்துக்கலாம், அவருடைய ஏசி அனுபவிக்கலாம், அவருடைய கம்ஃபர்ட் எல்லாம் அனுபவிக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அதே காரை அவர் எப்ப தன்னுடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார், எப்ப தான் தூங்கிட்டு தன் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வராரோ அதே கார் என்ன கொடுக்குது, அவருக்கு துன்பத்தை கொடுக்குது. செல்வம் ஒண்ணுதான், செல்வம் கார் தான் இல்லையா. அந்த கார் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதும் நமக்கு துக்கத்தை கொடுக்கறதும் எதை கொடுத்திருக்கு, நாம் அதை எப்படி பார்க்கிறோம், எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படின்ற விஷயத்துல. அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும், நம்முடைய குடும்பம், நம்முடைய பெயர், நம்முடைய பதவி எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்ப இது எல்லாத்தையும் பகவானுடைய சேவையை உபயோகப்படுத்துறோமோ அவன் சந்தோஷத்தை கொடுக்கும். எப்ப இது எல்லாத்தையும் நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய புலன் திருப்திக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அது துர்கா தேவியா மாறி நமக்கு பந்தத்தை கொடுக்கும், நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த இங்க லட்சுமி தேவி சொல்றாங்க. ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப அழகான ஒரு பாடம் நமக்கு. ஸோ இங்க நான் இதோட முடிச்சிடறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் பாகவத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ண. தேவர்கள் வரம் கேட்கிறாங்க அப்படின்னா தேவர்கள் எல்லாமே லட்சுமி தேவி அடைவதற்காக தபஸ்யம் பண்றாங்க. லட்சுமி தேவி அடைவதற்காக தேவர்களும் தபஸ்யம் பண்றாங்க, பிரம்மதேவரும் தபஸ்யம் பண்றார். ஆனா நான் யார்கிட்டையும் போறது கிடையாது, நான் யார்கிட்ட இருப்பேன் அப்படின்னா எந்த ஒரு பக்தன் பகவானை வழிபடுறானோ அந்த பக்தனுடைய வீடு நான் தானா போயிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம லட்சுமி தேவி அடையணும் அப்படின்னா தனியா லட்சுமி வழிபடணும், தனியா நம்ம தபஸ்யம் பண்ணணும், தனியா பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லட்சுமி தேவி வர வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மனைவி எங்க வருவாங்க அப்படின்னா கணவன் இருக்கிறது கண்டிப்பா மனைவி இருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு நல்ல பதிவத்தை எப்படி இருப்பான் அப்படின்னா, மனைவி அன்னைக்கு எந்த வீட்டுக்கும் தனியா போக மாட்டேன், கணவன் எங்க போறாரோ மனைவி பின்னாடி தானா வந்து சேர்ந்துடும். அது போல நம்ம எப்போ பகவானை வழிபட ஆரம்பிக்கிறோமோ நமக்கு தேவையான எல்லாம் தானா வந்து சேர ஆரம்பிச்சோம். இதான் ஸ்ரீல பிரபுபாத உதாரணம் சொல்லுவார். அவரு என்னன்னா, பிரபுபாதுடைய வாழ்க்கையில பிறந்த போது இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சில செல்வம் இருந்தது, அவருக்கு ஒரு சில பிசினஸ் இருந்தது, ஃபேமிலி இருந்தது. பகவான் என்ன பண்ணார், முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மறுபடியும் எல்லாத்தையும் கொடுத்தார். அவருக்கு ஆன்மீகமான ஒரு குடும்பத்தை கொடுத்தார், ஆன்மீகமான சொத்து கொடுத்தார், ஆன்மீகமான எல்லா விதமான பொருளையும் கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம், முதல்ல ஒரு பக்தன் கிட்ட இருந்து பகவான் எடுக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுடைய கர்ம வினைகளால வர வேண்டிய அந்த செல்வத்தை எடுத்தார் முதல்ல. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றார், ஆன்மீகமான செல்வத்தை, ஆன்மீகமான வரக்கூடிய லாபத்தை என்ன பண்ண அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். எப்ப கொடுப்பார் அப்படின்னா, நாம் எப்ப எந்த ஒரு பொருளையும் நமக்காக உபயோகப்படுத்தாம பகவானுக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்ப பகவான் உலகத்தையே கொடுக்க தயாரா இருக்கார். ஆனா அவர் பார்க்கிறார் நாம் அதை சரியா உபயோகப்படுத்துவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உபயோகப்படுத்தலாம் கொடுப்பாரு, உபயோகப்படுத்தல அப்படின்னா கொடுக்க போறது கிடையாது. அப்ப
இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. பகவானுக்கு உபயோகப்படுத்தும் போது நாம என்ன பண்ணலாம், அதோட சேர்த்து எடுத்துதான் போறோம். பகவானுக்கு மட்டுமே கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானோட சேர்ந்து நாமும் அதோட சந்தோஷமா தான் இருக்க போறோம். ஸோ அப்ப இங்க நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டபுள் லாபம் வருது. பகவானை திருப்திப்படுத்திடுறோம், நாமும் சந்தோஷமா இருக்க முடியும். இதே பௌதிகம் அப்படின்னா நாமும் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது, கர்ம வினைகள் அதிகமாகும். அதனால நாம் எப்படி இருக்க கத்துக்கணும் அப்படின்னா இப்ப பழக கத்துக்கணும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், நாம் பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், முகரக்கூடிய விஷயம், சாப்பிட்றது, தொடுறது, நம்முடைய எல்லா விதமான செயல்களும் என்னவா இருக்கணும் அப்படின்னா பகவானுக்காக 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 அப்படின்ற எண்ணத்தோட இருக்கும். அந்த எண்ணத்தோட செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லா செல்வம் நமக்கு சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி செய்யல அப்படின்னா எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம பகவானுக்காக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். எந்த பர்சன்டேஜ் நமக்காக வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம கர்ம வினைகளும் நாம் துன்பத்தையும் அடைய வேண்டியதுதான் அப்படின்றதான் இந்த விஷயம். லட்சுமி தேவியுடைய பிரார்த்தனை இதெல்லாம். லட்சுமி தேவி சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யாரா இருந்தாலும் கேட்டுக்கோ, நமக்கு செல்வம் வேணும் என்ன பண்ணுமா, நேரடியா பகவானை வழிபடணும். செல்வம் வேணும்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட போக கூடாது, அது நினைச்சு போனா இன்னும் மோசமானது. ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே உங்களுக்கு உங்க ஒய்ஃப் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது இன்னும் மோசமானது இல்லையா. அதுக்கு போயிட்டு பெட்டர் நீங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. ஏன்னா பகவானுக்கு நம்மளுடைய இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியும். இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் பகவானுக்கு தெரியும் நம்ம இதயத்துல இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம பகவானுக்காக போனோம் அப்படின்னா பகவான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா தானாகவே லட்சுமி வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னைக்குமே பகவானுக்காக, பகவானுடைய, பகவானால் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம முதல்ல செயல்பட ஆரம்பிக்கும். செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லா விதமான செல்வத்தையும் பகவான் வரும்போது தானாகவே கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அப்படி இல்லை நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் போகுது, நம்ம கிட்ட இருந்து போகுது அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் கர்மத்தினால ஏற்பட்ட செல்வமும் நம்ம கர்மத்தினால ஏற்பட்ட வசதிகளும் நம்ம கிட்ட இருந்து போக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல இந்த கர்ம வினைகளை எடுத்துறாரு. ஏன்னா பகவான் இந்த விஷயத்தை நிறைய இடத்துல சொல்றாரு. துருவ மகாராஜன் சொல்றார், பலி மகாராஜன் சொல்றார், கரதவ ரிஷி கூட சொல்றார். கரதவ ரிஷி தபஸ்யம் பண்ணிட்டு இருப்பார். அவர் மனைவி நினைச்சா தபஸ்யம் பண்ணல. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க, அவருக்கு மனைவி நினைச்சது தபஸ்யம் பண்ண ஆரம்பிச்சு. அவர் மனைவி நினைச்சா தபஸ்யம் பண்ணல. அவருடைய மனு சொல்றார் தபஸ்யம் பண்ண, பிரம்மதேவர் சொல்றாரு தபஸ்யம் பண்ண சொல்லி சொல்ற, தபஸ்யம் பண்றாரு. அதற்கான பலனை என்ன பண்றாரு பகவான் கொடுக்குறாரு. இப்ப சுயம்பு மனு சொல்றார் என்னுடைய பெண் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு. கரதவ மனு யோசிக்கிறார், எனக்கு கல்யாணம் தேவையா, நான் வாங்கிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறார். அப்ப சொல்றார், எப்ப ஒரு செல்வமானது, எப்போ ஒரு பொருளானது உன்னை தானாக தேடி வருதோ அதை என்ன பண்ணக்கூடாது, நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பகவான் உனக்கு கொடுத்த பிரசாதம். அதை எடுத்துக்க என்ன பண்ணு, பகவானுடைய செயலை உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அதே போல துருவ மகாராஜன், துருவ மகாராஜனுக்கு பெரிய செல்வத்தை கொடுக்கிறார். அவர் யோசிக்கிறார், இந்த செல்வம் வேண்டாம் சொல்லி சொல்றார். அப்பதான் சொல்றார், இந்த செல்வமானது உன்னுடைய கர்மத்தினாலேயோ உன்னுடைய திறமையினாலேயோ வரல, இது என்னுடைய செல்வம். அதனால என்ன பண்ணா, நீ தாராளமா அனுபவிக்கலாம், இதில் நீ பந்தப்படமாட்டேன்னு சொல்லி சொல்றார். பிரம்மதேவர் தான் சொல்றார். பிரம்மதேவர் தபஸ்யம் எடுக்கிறார், அதுக்கப்புறம் உலகத்தையே கொடுக்கிறார், உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். பிரம்மதேவர் சொல்றார், உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நான் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு அகங்காரம் வந்துருமே, எனக்கு ஏன் இந்த பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கிறார். இந்த பதவி நீ வாங்கிக்கிட்ட பதவி கிடையாது, நான் கொடுத்த பதவி. நான் கொடுத்த பதவி நீ இருக்கலாம், ஏன்னா அது உனக்கு அகங்காரத்தை கொடுக்காது, எனக்காக நீ வேலை செய்ய போகுது அப்படின்ற விஷயத்த அப்பதான் சதுர்ஸ்லோகி பாகவத்தை சொல்லுவார். அதே போல பலி மகாராஜனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பௌதிகமான சட்டத்தை எல்லாரும் எடுத்துட்டாரு. எடுத்தப்பட என்ன பண்ணாரு, தன்னையே கொடுத்துட்டாரு இல்லையா, பகவான்ற பெரிய செல்வத்தை கொடுத்துட்டாரு. ஸோ பகவானே கொடுத்த பின்னாடி அவனுக்கு அடைய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஆன்மீகமான செல்வத்தை கொடுத்துட்டாரு. அப்ப ஒரு பக்தன் எனக்கு இது வேணும் அது வேணும், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், பகவான் சொல்றத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். கரிஷ்ய வச்சனம் தவ அப்படின்னு தான் கடைசியில் பகவத்கீதை முடியுது இல்லையா. ஸோ பகவத்கீதை அர்ஜுனன் சொல்ல, ஓகே கிருஷ்ணா, நான் பகவத்கீதை கேட்டேன், நான் கர்மயோகம் பண்ண போறேன், நிஷ்காம கர்மயோகம் பண்ண போறேன், தியான யோகம் பண்ண போறேன், இல்ல பக்தி யோகம் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னான். அவன் சொன்ன விஷயம் ஒண்ணுதான், என்னது, நீ என்ன சொல்றியோ அதை செய்ய. நீ சொல்றது கர்மயோகமா இருக்கலாம், ஞான யோகமா இருக்கலாம், தியான யோகமா இருக்கலாம், பக்தி யோகமா, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ சொல்ற நான் செய்யறேன், அவ்வளவுதான் விஷயம். சரி, இதான் எல்லாரும் பின்பற்றினாங்க. ஈவன் 5வது ஸ்கந்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரியவர்த்த மகாராஜன். ஸோ பிரியவர்த்த மகாராஜன் போய் தபசே பண்ணிட்டு இருப்பான். அவனுடைய அண்ணன் யாரு, உத்தானபாதன். ஸோ உத்தானபாதனுடைய ஆட்சி முடிஞ்ச பின்னாடி அவன் சொர்க்கம் போய் சொர்க்கலோகம் போயிட்டான். அடுத்து ராஜா கிடையாது,
ராஜா வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார் பிரம்மதேவர். யார் அடுத்துதான் இருக்கான்? பிரியவர்தன் தான் இருப்பான். அவன் இங்க தபசை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பேரே பிரியவர்தன். விரதம் பண்றது ரொம்ப பிரியமா. போய் தபசை பண்ணிட்டு இருக்கான். போய் கூப்பிடுறாங்க, வாப்பா நம்ம ராஜா அரசாட்சிக்கு போலான்னு சொல்லிட்டு மனு கூப்பிடுறாரு. அவன் வர மாதிரி தெரியல, உட்காந்துட்டே இருக்கா. நீ ஏன் கூப்பிடுறீங்க? நான் தான் நல்லா இருக்கிறேன், நீ ஏன் வந்து மறுபடியும் பௌதிகத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரம்மதேவர் வந்து சொல்றாரு, இந்த சேவையை நீ போய் எடுத்து பண்ணு சொல்லி சொல்ல. அப்ப பிரியவர்த்த மகாராஜன் சொல்றாரு, இதற்கு முன்னாடி நாரதர் வந்து என்கிட்ட சொன்னாரு நீ தபஸ்ன்னு சொல்லிட்டு தபஸ் இருந்த. நாரதுடைய குரு வந்து சொல்றாரு என்கிட்ட நீ போய் ஆட்சி பொறுப்பெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பெடுத்துக்க. எனக்கு முக்கியம் தபஸ்யம் பண்றதோ ஆட்சி பொறுப்பு இருக்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு எது முக்கியம்? பெரியவங்க சொல்றது கேட்கும், அவ்வளவுதான் விஷயம். கடைசியில விஷயம் என்னது? அவங்க சொல்றது கேட்கும். பெரியவங்க சொல்றதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறதா எனக்கு தெரியுமே தவிர எனக்கு இது நல்லது இது கெட்டதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற விஷயம் சொல்றேன். ஸோ கடைசியில் நாமும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் சொல்ற விஷயத்தை, குரு சொல்லக்கூடிய விஷயத்தை, பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்? ஏற்று நடந்துட்டு போயிட்டே இருக்க தவிர நமக்கு இது நல்லது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்றதான் கடைசி இறுதியான நிலை. ஆச்சாரங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலை. ஏன்னா ரொம்ப எளிமையான வழிமுறை இல்லையா? நாம முன் வந்து போய் அடையணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். விபீஷன் வந்து 4 பேரோட சேர்ந்து போறான் சரணாகதி அடையிறது. விபீஷனுக்கு நிறைய பரீட்சை எடுக்கிறாங்க, இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க, விபீஷனை சேர்த்துக்கலாம் ஒத்துக்கிட்டாங்க. கூட 4 பேர் வந்திருக்காங்க, கேள்வியே கேட்கல. இந்த 4 பேர் வந்திருக்காங்க, இந்த 4 பசங்க சேர்த்துக்கலாம் கேள்வியே கேட்கல. விபீஷனோட சேர்ந்து அவங்கள உள்ள அமைச்சிட்டாங்க. அது போல நாம போய் பகவான் பண்ணிட்டோம் அப்படின்னா தகுதியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா? தகுதியை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஃபெயில்தான். நம்ம என்ன பண்ணோம்? பக்தர்களுக்கு பின்னாடியே போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே போயிட்டா அவர் சொல்லிடுவார், என்னால தான் சார் உள்ள விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ள விட்டுருவார். ஸோ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஆச்சாரங்களை திருப்திப்படுத்திட்டோம், ஆச்சாரங்களுக்கு ஏதாவது சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது அப்படின்னா அதுவே போதுமானது. நாம தனியா ஒன்றும் பெருசா செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு விஷயம் சொல்லணும். ஸோ அதனால சேவை அப்படின்னா என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். சேவை அப்படின்னா நாம செய்ய வேண்டிய பெரிய பெரிய சாகசங்கள்லாம் கிடையாது. சின்ன விஷயம், ஒரு குரு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை வாழ்க்கை முழுக்க நாம் விடாம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் உண்மையான சேவை. சேவை அப்படிங்கிறது பெரிய பெரிய சாகசங்கள் கிடையாது அப்படிங்கிறது நம்ம அப்கோர்ஸ் சாகசங்கள் பண்ணணும். குரு சொன்னார்னா பண்ண ஆரம்பிக்கணும். குரு சொன்னார் அப்படின்னா பகவானுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்க்கலாம். அதுக்கும் சாஸ்திரத்துல வழிமுறை இருக்கு. எப்படி வழிமுறை இருக்கு? இப்ப ஹிரண்யாக்ஷன், ராவணன், சிசுபாலன் இவங்க என்ன பண்ணாங்க? பகவான் எதிர்த்துனாங்க. அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சது. எப்படா மோட்சம் கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய குரு சொல்லியிருக்காரு. யாரு? குமாரன் சொல்லியிருக்காரு, இல்ல பகவானே சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் அசுரர்களா பிறந்து என் மேல பகைமையை வளர்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது அவங்களுடைய கட்டளை. அந்த கட்டளை எடுத்து பண்ணாங்க. ஸோ பகவான் சொல்றாரு, குரு சொல்றாரு அப்படின்னா பகவானை கூட எடுத்து நின்று அவர் அடைய முடியும். இறுதியில விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். அவங்க சொல்றது எதுவாக செஞ்சா நம்மளுக்கு தான் லாபமே தவிர நாம எடுத்து செய்யறதுக்கு பேரு சேவை கிடையாது, நம்மளுக்கு லாபம் கொடுக்காது. இதுதான் விஷயம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கர்ம காண்டத்துக்கு தான் வரும். அதாவது மக்களுக்கு ஏதாவது வகையில அவனுக்கு பகவானோட ஞாபகத்தை கொடுக்கணும் அப்படின்றதால ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு கொலு வரப்போகுது இல்லையா? நவராத்திரி கொலு வரப்போகுது. ஸோ நவராத்திரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியை வந்து வழிபடுவாங்க. எதற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுவதற்காக. அன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகணும், நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும். என்ன காரணம் வச்சுப்பாங்க? கோலு வச்சு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு கோலு எல்லாம் பாருங்க. ஸோ அந்த கோலு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க? பிஸியா இருப்பாங்க. எதுல பிஸியா இருப்பாங்க? கோலு அரேஞ்ச் பண்றதுக்கு, வரவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. சரி என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தை அவங்க மறந்து போயிடுவாங்க. அவங்க உடம்பு பார்த்துக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மறந்துட்டு வரவங்க எல்லாம் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும் அப்படின்ற பாவத்தை வளர்த்துப்பாங்க. ஸோ இந்த பாவத்தை வளர்த்துக்கிறதுக்கு, இந்த ஒரு சேவை மனப்பான்மை வளர்த்துக்கிறதுக்கு, இந்த ஒரு நட்புறவு வளர்த்துவதற்கு தான் இவ்வளவு திருவிழாக்கெல்லாம் கொண்டாடப்படும். திருவிழான்னு ஏன் கொண்டாடுறோம்? இப்போ கிருஷ்ண ஜெயந்தியோ ராமநவமி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு குடும்பமாக இருந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இப்போ கோயில் அப்படிங்கிறதுக்காக இருக்கு, ஒரு குடும்பமாக இருந்து நாம் எல்லாருமே கிருஷ்ணவராமனுடைய குடும்பத்தை சேர்க்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்? கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம் அப்படின்னு ஒரு பாவம் தான். ஸோ கடைசியில் இந்த சேவை மனப்பான்மை வளர்த்து பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரதான் இது எல்லா சடங்குகளும், எல்லா விதமான ரிச்சுவல்ஸும் இருக்கு.
இது நம்ம சரியா சொல்லி கொடுக்காதனால இது வெறும் சடங்காக போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி தாத்பரியத்தை மறந்து போயிடும், அர்த்தம் புரியாம செஞ்சுட்டு இருக்கோம். கங்கையில குளிச்சா புண்ணியம் அப்படின்னா கங்கையில் இருக்க எல்லா மீனுக்கும் புண்ணியம் கிடைச்சிருக்கு, எல்லா மோட்சம் கிடைச்சிருக்கு. மோட்சம் கிடைக்கிறது இல்லையே. நம்ம கங்கையில குளிச்சா ஏன் புண்ணியம் சொல்லி சொல்றோம்? ஏன்னா கங்கையில குளிக்கும் போது இது ஹரிபாத தீர்த்தம், ஹரியுடைய பாத தீர்த்தத்தினுடைய தலைவர் தெரிச்சிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா. ஹரி என்னை விட உயர்ந்தவர், ஹரி எல்லா தேவர்களை விட உயர்ந்தவர், நான் ஹரி என்னும் சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா. இந்த எண்ணம் ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுக்கும். தண்ணியில குளிச்சா ஒருத்தனுக்கு மோட்சம் கிடையாது. கங்கையில குளிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த எண்ணம் கிடையாது. ஸோ அல்டிமேட்டா என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானான் மோக்ஷா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். நமக்கு பகவானை பட்ச ஞானம், நம்மை பட்ச ஞானம், உலகத்தை பட்ச ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் மோட்சமே தவிர வெறும் செயல்பாடுகளால் ஒருத்தர் மோட்சம் கிடைக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். ஞானம் இருந்தால் செயல்பாடு வரும், ஒருத்தர் தானாக வர ஆரம்பிச்சு. வெறும் சடங்கா தான் இருக்கும், அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெறும் கங்கையில போய் குளிச்சா உடம்புல இருக்க ஜெம்ஸ் ஆனா போகுமே தவிர ஹார்ட்ல எந்த சேஞ்ச் வராது. ஹார்ட் சேஞ்ச் வரணும்னா அந்த எண்ணம் வரணும். உனக்கு அந்த எண்ணத்தோட போய் குளிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம அங்க போய் கேட்டா தெரியும். இது ஹரியுடைய பாத தீர்த்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பக்தர்கள் இருந்து கேட்டா தெரியாது. ஏன்னா கங்கை சுத்தி நிறைய பக்தர்கள் வந்துட்டே இருப்பாங்க. அந்த பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கும் போது நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கடைசியில இதய மாற்றம் அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்ரீமத் பாகவதோடைய ஆரம்பத்திலே அதான் சொல்றோம். சுகதேவ கோஸ்வாமி பக்தி இதயத்தின் மாற்றம் சொல்லி சொல்றோம். இதயத்துல மாற்றம் வராம நாம் என்ன செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பல கோடி ஜென்மங்கள் நம்ம உட்காந்து என்ன பண்ணிருக்கலாம், பக்தி பண்றவா நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.